அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக காளியம்மாள் மேலே எதனால ஏகப்பட்ட சர்ச்சைகளும் ஏகப்பட்ட விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த ஒரு காணொலி இருக்க போது வாங்க பார்க்கலாம். இந்த எல்லா பிரச்சனையும் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, சாட்டை துரைமுருகனுடைய கைதுக்கு பிறகு அவருடைய போன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆடியோக்களை காவலர்கள் ஹேக் பண்ணி எடுத்தது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆடியோக்களை சில திமுக கைக்குழு இடத்துல பகிர்ந்திருக்காங்க. அதாவது கபிலன், யூடியூப் ரூட்டர்ஸ், கரிகாலன் இது போன்ற நபர்களுக்கு அனுப்பி வைத்து இந்த ஒரு ஆடியோவை வைரலாக மாற்றியிருந்தாங்க. இதற்கு பின்னணியில் திமுக தான் இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும், சீமான் எதனால் காளியம்மாளை அப்படி பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெரிதளவில் பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு. முந்தைய காலத்தில் காளியம்மாள் மேலே ஏதோ ஒரு கோபத்தில் சீமான் அப்படி பேசிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை இப்போது பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளே இந்த ஒரு விஷயத்திற்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. தற்போது இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிறகு காளியம்மாள் தற்போது நாம் தமிழர் கட்சி மேடையிலையும் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கபிலன் மற்றும் கரிகாலன் பார்த்தீங்கன்னா காளியம்மாளை சீமான் எப்போ வேணாலும் கட்சியிலிருந்து விலக்கிடுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தற்போது மீண்டும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றிருக்காங்க. எதனாலடா இவங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்து பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, காளியம்மாள் மேலே இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்மம் அப்படின்றது காளியம்மாளை கட்சியிலிருந்து நீக்க வைக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அப்படின்றதான் இதுல இருந்து தெரிய வருது. ஒன்று சீமான் கட்சியிலிருந்து விலகணும், இல்லை காளியம்மாளை கோபப்பட்டு கட்சியிலிருந்து விலகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெளிவாக தெரிய வருது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை கைது பண்ணி எல்லா நிர்வாகிகளுக்குமே ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு திமுக அரசாங்கம் ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டியிருந்தாங்க. ஆனா காளியம்மாள் மேல எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படின்ற காரணத்தினாலதான் அவங்களை கட்சியிலிருந்தே விலக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு தீவிர முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் ஒரு முக்கிய தூணாகவே இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. கட்சியின் தலைவரான சீமான் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்காரோ அதே மாதிரி தான் கட்சியின் தூண்களாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடுமனம் கார்த்தி, காளியம்மாள், ஹுமாயூன், ஃபாத்திமா இது போன்ற நபர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை கட்சியிலிருந்து விலக வச்சே ஆகணும் அப்படின்ற விஷயத்திற்காக ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்களை தற்போது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த முக்கிய தூண்களாக இருக்கக்கூடியவங்களை கட்சியிலிருந்து விலக வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த திமுக கைகூலிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.